கண்டி சென்சையை தேடி வரான். பார்த்தா கக்காச்சி சென்சை எபிசு சென்சையை ட்ரைனிங் கொடுக்கான். இந்த பெருவர்ட்டான்னு கேட்கான். நருட்டோ ஷாக் சொல்றான்ட்டு. நருட்டோ சொல்றான், இவர் என்னோட வீக்குன்னு சொல்றான். வீக்கானு கக்காச்சி பார்க்கான். நான் பொண்ணுங்க ஜுட்ஸு போட்டாலே இந்த ஆள் மயங்கிடுவான்னு சொல்றான். இவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தா நான் தோத்து தான் போவேன்னு சொல்றான். சடனாக எபிசு சென்சை வாயை மூடுறாரு. ஹேரம் ஜுட்ஸுவான்னு கக்காச்சி கேட்கான். நருட்டோட்ட சொல்கிறாரு, இப்போ நீ அமைதியாக இருந்தீனா நான் நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. நருட்டோவும் அமைதியாகிறான். கக்காச்சி நினைக்கான், இவங்க இவ்வளோ சீக்கிரமாக சேருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலான்னு நினைக்கான். எபிசு சென்சை தலையிலே தட்டி கொடுக்காரு நருட்டோக்கு. நருட்டோ சொல்கிறான், யாருமே இந்த மாதிரி பெருவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறான். அதே தான் இங்கேயும் எபிசு சென்சை சொல்கிறாரு. கக்காச்சி மட்டும் கேட்கலன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள்லாம் எனக்கு வேண்டான்னு சண்டை போடுறான். கக்காச்சி சொல்கிறான், எபிசு சென்சை ஒரு அற்புதமான ஜொன்னின். அவர் ப்ரைவேட்டாக டியூட்டராக சொல்லி கொடுக்காருனா அது மாசாக இருக்குன்னு சொல்கிறான். அது மாதிரி டீம்லே பேசிக் ஸ்கில்ல நீ தான் வீக்குன்னு சொல்கிறான் கக்காச்சி. நருட்டோ கோவப்படான். நான் சக்குரா சஸ்கியோட வீக்கானு கேட்கான். கக்காச்சி சொல்கிறான், பேசிக்ல ஸ்ட்ராங்கானா தான் எல்லா ஜுட்ஸுமே ஸ்ட்ராங் ஆக முடியும்னு சொல்கிறான். கக்காச்சி அதை சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் கக்காச்சி நினைக்கான், சாரி நருட்டோ, நான் இவ்வளோ கடுமையாக நடந்தா தான் நீ வருங்காலத்தில் எல்லாரோட ஸ்ட்ராங்காக ஆக முடியும்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் எபிசு சென்சை நருட்டோ கூப்பிடுறான். நருட்டோ கத்துறான், பேசிக்கலாம் நான் வீக் தான், ஆனால் நான் என்னோட வீக்கால்னா ஆல்ட்டெல்லாம் நான் ட்ரைனிங் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். எப்படி ஜெயிப்பேன்னு கேட்கான். அது ஒரு சர்ப்ரைஸ் ஜுட்ஸு, அதனால தான் எனக்கு அப்படி ஆயிட்டுன்னு எபிசு சென்சை சொல்கிறாரு. அப்புறம் எபிசு சென்சை சொல்கிறாரு, நான் வேணா உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கேன், நீ எங்கேனாலும் ஓடு, நான் உன்னை பிடிக்கேன். அப்படி என்னால் பிடிக்க முடியலனா நானே உன்னை கக்காச்சியை வச்சு ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படியா, சந்தோஷம்னு சொல்லிட்டு நருட்டோ தாவி தாவி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஒரு டேங்கி மேலே போய் நிற்கான். பார்த்தா எபிசு சென்சை மாசா வந்து நிற்காரு. உன்னால் ஓட முடியலன்னா விடு நருட்டோன்னு சொல்கிறாரு. என்னாலேயே முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்மோக் பாம் போட்டு அங்கேருந்து தப்பிக்கான். அப்புறம் ஒரு மலை மேலே வந்து உட்காருதான். இவர் சாதாரண ஆள் இல்லைன்னு நினைக்கான். அப்புறம் எபிசு சென்சை வராரு. அவனை கண்டுபிடிக்க முடியலை. பார்த்தா ஒரு போர்டு இருக்குது. அதில் ஒரு லேடி இருக்கா. அவளை மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி மறைஞ்சு நிற்கான். அப்புறம் அவர் அவனை கண்டுபிடிச்சாரு. நருட்டோ நீ தான் தெரியும் சொல்கிறாரு. டக்குனு ஜுட்ஸு உடைக்கான். அப்புறம் ஜுட்ஸு போட்டு ஷேடோ க்ளோன் போட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுதான். இப்போ எப்படி பிடிப்பீங்கன்னு கேட்கான். அவர் சொல்கிறாரு, உனக்கு மட்டும் தான் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு போட தெரியுமான்னு கேட்காரு. அப்புறம் அவரு க்ளோன் போட்டு ஓடி வராரு. எபிசு சென்சை ஒரு க்ளோன் நருட்டோவையா பிடிக்காரு. அப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு. ஒரிஜினல் நருட்டோவையும் வந்து பார்த்துட்டாரு. நான் உன்னை பிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. நருட்டோ கோவப்படுதான். நான் உன்னோட கதையை முடிச்சுட்டு கக்காச்சிட்ட ட்ரைனிங் போகிறேன்ட்டு வாரான். எபிசு சென்சை நக்கில் நிஞ்சான் கக்காச்சி சொல்றான். சரி இவன் என்ன செய்யறான்னு பாப்போன்னு பார்க்காரு. பார்த்தா எபிசு சென்சை தப்பிட்டாரு. அவன் திரும்பி தண்ணிக்குள்ள போய் விடுறான். எந்திரிச்சு வாரான். கேம் ஓவர்னு சொல்றாரு. அடுத்து அவனுக்கு இச்சராக்கி ராமன் வாங்கி கொடுக்காரு. எபிசு சென்சை சொல்றாரு, நருட்டோ நீ சக்கராவை கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் ரொம்ப வீக்னு சொல்றாரு. சாஸ்கி சக்கராவை கம்பேர் பண்ணா உன்னோட சக்கரா ரொம்ப யூஸ் ஆகுது, அதனால தான் நீ வீக்னு சொல்றாரு. நீ சக்கராவை கண்ட்ரோல் பண்ணினா நீ சூப்பரா நிஞ்சுட்ஸும் கெஞ்சுட்ஸும் அற்புதமா போடலாம்னு சொல்றாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சக்குரா க்ளோன் ஜுட்ஸு போட்டானா அவ சக்கராவை 5 க்ளோனுமே ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுப்பா, அதுல அவ டாப்னு சொல்றாரு. ஆனா சாஸ்கி கொஞ்சம் தடுமாறுவான்னு சொல்றாரு. சக்கராவை கம்பேர் பண்ணா சாஸ்கி எனர்ஜி வேஸ்ட் தான் பண்றான்னு சொல்றாரு. சாஸ்கியை சொன்ன உடனே நருட்டோ சிரிக்கான். அப்புறம் நருட்டோ நீ இவங்க எல்லாரோட மோசம், நீ பாதி சக்கராவை தான் யூஸ் பண்ற, அடுத்து உசுர கொடுத்து தான் சக்கரா யூஸ் பண்றேன்னு சொல்றாரு. அதனால 5 க்ளோன் வர வேண்டிய இடத்துல 2 க்ளோன் தான் வரும்னு சொல்றாரு. நீ யூஸ் பண்ற சக்கரா சாஸ்கி சக்கரா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க 10 வர சொல்றாரு. நருட்டோ யோசிக்கான். அதனால நீங்க 3 பேரையும் கம்பேர் பண்ணல, நீ வித்தியாசமா தான் இருக்கன்னு சொல்றாரு. அதனால சக்கராவை கண்ட்ரோல் பண்ணினா நீயும் மாசுன்னு சொல்றாரு. நருட்டோ கத்ரான், நீ ரொம்ப யூஸ் பண்றேன்னு அவர்ட்ட சொல்றாரு. எபிசு சென்சை நினைக்காரு, இவன் சக்கராவை கண்ட்ரோல் பண்ணா தான் 9 ஃபாக்ஸ் சக்கராவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்காரு. நீ ட்ரைனிங் எடுத்தா நல்லா ஸ்ட்ராங் ஆவான்னு சொல்றாரு. சரி வாங்க நருட்டோ கூப்பிடுறான். அப்புறம் நருட்டோ ஹாட் பாத்துக்கு கூட்டு போறாரு. நருட்டோ பாட்டு பொண்ணு எடுத்து நடந்து போயிட்டு இருக்கான். எபிசு சென்சை கத்துறாரு, அங்கெல்லாம் போக கூடாது, ப்ராஹிபிட்டட் ஏரியான்ட்டு. மனசுல நினைக்கான், ஒரிஜினல் பெருவர்ட்டே நீங்க தான், நீங்க என்ன சொல்றீங்களான்ட்டு. சரி எதுக்கு இங்க வந்தோம் நருட்டோ கேட்கான். ட்ரைனிங்னு அவர் சொல்றாரு. என்னன்னு கேட்கான். சுடுதண்ணில நடக்கணும்னு சொல்றாரு. அவன் கேட்கான், உங்களால உண்மையிலே சுடுதண்ணில நடக்க முடியுமான்ட்டு. டேய் நான் உண்மையிலே சென்சைடான மனசுல நினைக்காரு. கக்காச்சி ஏற்கனவே சொல்லிருக்கான், நீங்க மரத்து மேல கை வைக்காம ஏறி இருக்கீங்கன்ட்டு. அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா நீங்க அங்க சக்கராவை ஒருநிலைப்படுத்தி மரத்துல ஏறினீங்க, ஆனா தண்ணில போகல. நீங்க தண்ணியை பேலன்ஸ் பண்ணணும். சக்கரா நடக்கிறது கஷ்டம் தான், ஆனா ஒருத்தர் சொல்றான். அப்புறம் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்காரு. அவர் செல்சியஸ் தண்ணி நீ உள்ள விழுந்தினா வெந்த கோழி மாதிரி ஆயிருவ, அதனால தான் இங்க கூட்டு வந்து அவர் சொல்றாரு. அப்புறம் நருட்டோ செஞ்சே தீரன் திரும்பி வரான். விழுந்து எந்திக்கான். அப்புறம் அவர் பழச நினைக்காரு. கொனகமாருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு இடத்துல. கொனகமாரு நீ ட்ரைனிங் எடுத்தினா நீ ஹொக்காகவே சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணலாம்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் கொனகமாரு சொல்றான். சரி சந்தோஷப்படுறாரு. சரி இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தினா ஷார்ட்கட்ல ஹொக்காகே ஆகிடலாம்னு சொல்றாரு. நான் ஷார்ட்கட்லாம் ஹொக்காகே ஆக மாட்டேன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா நருட்டோ சொல்லிருக்கான், ஷார்ட்கட்லாம் ஹொக்காகே ஆக கூடாது, நேர் வழியில ஆகணும்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட அவர் சந்தோஷப்படுறாரு, முடிக்கவும் செய்றாரு. அப்புறம் நினைக்காரு, இவன் என்ன விட நல்ல டீச்சரா வந்திருக்கான்ட்டு. அப்புறம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றான். நீ டீமன் ஃபாக்ஸ் கிடையாது நருட்டோ, நீ உண்மையிலே ஒருத்து. அப்புறம் ஒரு வயசான ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்துட்டாரு. சடனா எபிசு அவர் அடிக்க போறான். பார்த்தா அவர் சமனிங் ஜுட்ஸு போட்டு ஒரு தவளை வர வைக்காரு. எபிசு சென்சை தூக்கி போட்டு அடிக்காரு. நருட்டோ யாரடா இவர் எபிசு சென்சை ஒரே இடத்துல சாச்சிட்டாருன்னு பார்க்கான். தலைவன் பேர் இந்த எபிசோட சொல்லல, அடுத்த எபிசோட சொல்லுவாங்க. சிரிச்சிட்டே இருக்கான். எபிசோட்